ஹலோ பிளேடர்ஸ், நான் உங்கள் ஃபேண்டஸ் பிளேடர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்பாக்சிங், சண்டே ஸ்பெஷல் அன்பாக்சிங் இதுக்குள்ளே தான் பேருக்கு. இது ஒரு மாங்காய் ஜென்பே. என்ன ப்ரோ மாங்காய் ஜென்பேவாக இருக்குது? ஆமாம் கைஸ், கொஞ்சம் மாங்காய் ஜென்னை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மாங்காய் ஜென்னில் வால்ட்ரியா கூட பே கிடைக்க மாட்டேங்கி. வால்ட்ரியாக்கும் ஸ்ப்ரைஸுன்னு தேடிட்டு இருக்கேன். அதை தவிர மற்ற எல்லாம் கிடைக்குது, அது கிடைக்க மாட்டேன்து. வாங்குவோம், வால்ட்ரியாக்கும் ஸ்ப்ரைஸுன்னு வாங்குவோம். ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு, வாங்குவோங்க ஆனால் கண்டிப்பாக. இது எனக்கு ஒரு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு 4 பே சேர்த்து போட்டேன். ஸோ போடும்போது இது எனக்கு ஒரு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ வாங்கிட்டேன். இதுக்குள்ளே என்ன பே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஜென்னை சேர்ந்தது. அதோட பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பே கைஸ். இதை வந்து மாங்காய் ஜென் யாருமே பார்க்க மாட்டோம், அது வேறு விஷயம். யாருமே மாங்காய் வச்சிருக்க மாட்டோம். ஆனால் மாங்காய் ஜென்னோட பேஸ் கூட யாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் எக்ஸ்கேலியஸ் இந்த மெயின் ஒரு ஒரு 6 பே 6 7 பே வந்து மெயின் பேஸ். ஸோ அந்த 7 பேஸ் மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற எந்த பேவும் தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதில் அது இந்த பே வந்து மெயின் பேவே கிடையாது. இது ஒரு மெயினான பேவே கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் ஜென்லேயும் இருக்குது. ஃபஸ்ட் ஜென்லேயும் அண்ட் மாங்காலி மட்டும்தான் அந்த பே இருக்குது. வேறு செகண்ட் ஜென்ரேஷன், அதாவது எவல்யூஷனில் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எவல்யூஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதோட பேர் தான் மேட் மினோபோரஸ். நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். எடுத்தோம் என்றால் ஒரு பார்சல். இது என்னப்பா டிரைவரு. இது 2வது பார்சல். டிரைவரை பேக் பண்ண விட்டாங்க போல, மறந்து. டிரைவரு இதான் லேயர்னு நினைக்கிறேன். நான் எடுக்க முடியல. நண்பர்களே, ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு விட்ருக்காங்க. புன்கிச். இதான் கைஸ் சொரிவிட். இதான் மேட் மினோபோரஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பே. இங்கேருந்து பார்க்கும்போது இது பார்த்தா ட்ராகன் மாதிரியே இருக்குது. ட்ராகனுக்கு 2 கொம்பு இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இதோட டிஸ்க் எடுத்துரும். எடுத்தாச்சு. ஸோ இதான், இதுக்கு 4 டிஸ்க்கும் ஜாக்கி டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க வந்து நம்ம டார்க் டூம் சைஸரோட பார்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் உண்மை. கிட்டத்தட்ட இதுக்கு டார்க் டூம் சைஸரோட பார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கவராக வைங்கிற போங்கடா அந்த பக்கம். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். 4 டிஸ்க்கும் ஜாக்கி டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டூம் சைஸருக்கு என்ன இருக்குமோ அதே தான். நம்ம எவல்யூஷன் இல்லை, ஃபஸ்ட் ஜென் பெல்பேட் ஃபஸ்ட் சீசன் 1ல் வந்து இந்த பேவை அனிமேல காட்ட மாட்டாங்க, மாங்கால இருக்குது. அண்ட் அதோட இதோட அடுத்த ஜென்ரேஷனுமே இருக்குது. அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌன் கலரில் அண்ட் வாயில் வந்து ஒரு கொம்பு இந்த இடத்துலேருந்து 2 போகுது இல்லையா? ஸோ இது வந்து அப்படியே அப்கிரேட் ஆகி வாயிலேருந்து இங்கேருந்து ஒன்று வரும். அதோட ஃபோட்டோ நான் வந்துட்டு சைடில் போட்டு விட்றேன். இது வந்து மேட் மினோபோரஸ். அது வந்துட்டு இதோட அடுத்த வெர்ஷன். ஓகேவா? அதுவுமே வந்து இருக்குது. ஸோ நான் இதை பார்த்தேன். இதோட பிளேடர் யாருன்னு என்னால் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இதோட மாங்காய் ஜென் பேன்றதையும் நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு ஸ்டிக்கரோடய வந்துட்டு தெரியுதா கைஸ்? ஸ்டிக்கரோடு இருக்குது. நல்லா தான் இருக்குது. அண்ட் கிளிக் சவுண்டு பங்கமாக இருக்குது. வேல்ட்ரியாக்கு எந்த அளவுக்கு கிளிக் சவுண்ட் இருக்குமோ அதே அளவுக்கு கிளிக் சவுண்ட் இருக்குது. உங்களுக்கு இதை மேட் மினோபோரஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு கலெக்டபுளாக இதை வச்சுக்கலாம். அண்ட் இதை வச்சு பெருசாக பேட்டில் பண்ண முடியாது, பட் கலெக்டபுளாக வச்சுருக்கலாம். ஆனால் வந்து இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஸ்பைக் மாதிரி வருது, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஸ்பைக் மாதிரி வருது. சைட்லலாம் கண்ணாடி கிட்டத்தட்ட டியோ லேயர் மாதிரி தான். ஆனால் வந்து டியோ லேயர் கிடையாது. டியோ லேயர்னால் 2 லேயரும் தெரியணும் வெளியே. ஆனால் பட் இதுக்கு ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் தான் தெரியுது. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு பே. ஓகே, பேட்டில் போட்டு பார்த்துருவோமா? இதுக்கு கூட ஒரு மாங்காய் ஜென்னை எடுப்போம். நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு மாங்காய் ஜென் ஜீனோ எக்ஸ்கேலியஸ். பேட்டில் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் ரவுண்டு. ஓ சாலா, நீ யாரடா? ஏன்டா வெளியே போகிறீங்க? எரிச்சல் ஆக்காதீங்கடா. இந்த இம்பேக்ட் டிரைவரே இதான் பிரச்சனை. ஓ, ரெண்டுமே மாங்காய் ஜென் தான். இப்போ என்கிட்ட மாங்காய் ஜென்னில் 2 பேர் இருக்குது. பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல கைஸ், மேட் மினோபோரஸ்ட் வந்து நல்ல ஒரு அட்டாக் பார்க்க முடியுது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கிளிக் சவுண்டுமே நல்லா தான்டா கட்டிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது.
ஓ ஓ என்ன கைஸ் பஸ்ட் ஆகிட்டு ரெண்டும் இதான் இவங்களுது நினைக்கிறேன். டிரைவருங்கடா, டிரைவர் தெரிச்சிட்டு கைஸ் பஸ் பண்ணிட்டான். முதல்ல பஸ்ட் ஆனது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்காலிபர் தான். மகாஜன்லேயே இந்த பங்கமாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இன்னொரு பேட்டில் போட்டு பார்த்துருவோம். திரும்ப பஸ்ட் ஆகுமா? இன்னொரு பஸ்ட்டு கொடுப்பியாடாடே மேட் மினபோரஸு? இன்னொரு பஸ்ட்டு கிடைக்குமா? இல்லை கைஸ் கிடைக்கல. சரி, இன்னொரு ஃபஸ்ட் அண்ட் பே எடுத்துருவோமா? தூக்குங்கடா ஒரு ஃபஸ்ட் அண்ட் பேவை. வேல்ட்ரேக்கா வச்சு இன்னொரு டெஸ்ட் பேட்டில் பண்ணிடுவோம் ஸ்டேடியம் நோண்டுட்டு. சூப்பர்ரா, இதுதான் கரெக்டாக ஆங்கிள் வச்சுருந்தேன். வேல்ட்ரேக் வச்சு ஒரு டெஸ்ட் பின் பண்ணுவோம். ஓ வேல்ட்ரேக்கை ஊற்றிக்கிச்சு. சிங்கிள் கிக்கு தானே. மேட் மினபோரஸ் தான் நல்லா அடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையே கிளிக்கே அவ்வளோ கைஸ். என்னடா இது? வந்த உடனே ஒரு ஹிட்டு வேல்ட்ரியாக்கு. வரான் 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 வரான். ஓ லேயர் அடிச்சு லேயர் தெரிச்சுட்டு இங்கே கிடக்கு லேயரு. வேல்ட்ரியாக்குனா சும்மாவா? வால்ட்டுனா எப்படி? அது எப்படி வால்ட்டு விட்டு கொடுப்பான்? அதெல்லாம் எந்த பேட்டிலும் வந்துட்டு யாரையுமே விட்டே கொடுக்க மாட்டான், நொறுக்கிடுவான். செமையா இருந்துச்சு கேஸ் பேட்டில். லாஸ்ட் பேட்டில் ஏய் ஏன்டா ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? உள்ள வந்து ஸ்டேடியம்குள்ள வந்து சண்டை போடுங்கடா. அண்ணனை கடுப்பேத்தாதீங்கடா ராசா. இருங்க ஒன்ஸ் மோர். அட போடா. மேட் மினபோரஸ் வெளியே போன மாதிரி இருந்துச்சு. நான் விட்டா லான்ச் தான் காரணம் நினைக்கிறேன். முதல்ல விடுறது வேல்ட்ரேக்காக தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்குது ஜாகி டிரைவர் மேட் மினபோரஸ்க்கு. சொன்னல சாமுராயவே உனக்கு வேணா ஸ்ப்ரைஸனே அடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் சாமுராய் அடிச்சிட முடியாது. இந்த சாமுராய் தான் எல்லாமே. சும்மா சுற்றி சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சாமுராயெல்லாம் அடிக்க முடியாது. புரிஞ்சுதா? ஓகே பாஸ். ஐயோ கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்க. கிரிஞ்சு லைட்டாக வேற ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்க கிரிஞ்சு வெளியே வருது, வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அன்பாக்சிங் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ மேட் மினபோரஸ் ஒரு கலெக்டபுள் அண்ட் நம்மளோட 2வது மகாஜன்பே. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கேஸ், ஸோ வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். திஸ் இஸ் கிரியேட்டட் பை ஃபேண்டசி பிளடர். பை கேஸ், பை பை.